குடும்ப தகராறில் மனைவியை சுத்தியலால் அடித்து கொன்றுவிட்டு சடலத்தை வீட்டு முன்பு புதைத்த கணவர் ராமேஸ்வரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். ராமேஸ்வரம் அடுத்த ஏரக்காடு பகுதியைச் சேர்ந்த தர்மராஜ், அவரது மனைவி தனலட்சுமி. இந்த தம்பதிக்கு திருமணமாகி 15 வருடம் ஆகிறது. இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். இந்த நிலையில் ஆட்டோ ஓட்டும் தர்மராஜுக்கும் அவரது மனைவி தனலட்சுமிக்கும் இடையே அடிக்கடி குடும்ப பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. தனலட்சுமியை தாக்கிய புகாரில் தர்மராஜ் மீது மனைவி காவல் நிலையத்தில் ஏற்கனவே புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து கணவன் மனைவி இருவரும் பிரிந்து தனித்தனியாக வாழ்ந்து வந்தனர். உறவினர்கள் சமரசத்தை அடுத்து மீண்டும் இணைந்து வாழத் தொடங்கினர். தர்மராஜுக்கும் அவரது மனைவி தனலட்சுமிக்கும் இடையே மீண்டும் குடும்ப பிரச்சனை வெடித்துள்ளது. இதில் ஆத்திரமடைந்த தர்மராஜ் வீட்டிலிருந்த சுத்தியலை எடுத்து தனது மனைவி தனலட்சுமி தலையில் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயம் அடைந்த தனலட்சுமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அடுத்து யாருக்கும் தெரியாமல் தனது மனைவியின் சடலத்தை புதைப்பதில் தர்மராஜ் தீவிரம் காட்டினார். அதற்காக தமது வீட்டு முன் 4 அடியில் குழி தோண்டி அதில் மனைவியின் சடலத்தை புதைத்துவிட்டு ஒன்றுமே தெரியாதவர் போல நடந்து கொண்டார். அடிக்கடி வீட்டில் உள்ள செடி கொடிகளுக்கு தண்ணீர் தெளித்த அவர் மனைவி சடலம் புதைக்கப்பட்ட இடத்தில் தடயம் தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது தண்ணீர் ஊற்றியுள்ளார். கணவன் மனைவியிடையே தகராறு ஏற்பட்ட பின்னர் தனலட்சுமி காணாமல் போனதால் அக்கம் பக்கத்தினர் சந்தேகம் அடைந்தனர். ஏதோ விபரீதம் நடந்திருப்பதை அறிந்தவர்கள் அது குறித்து உள்ளூர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் தர்மராஜ் வீட்டுக்கு விரைந்து வந்த போலீசார் குளித்துக் கொண்டிருந்த ஆட்டோ ஓட்டுநர் தர்மராஜிடம் விசாரணை நடத்தினர். அதற்கு தர்மராஜ் மலுப்பலாக என் மனைவி வெளியே போய் உள்ளார், நான் குளித்துக் கொண்டிருக்கிறேன் என கூறியுள்ளார். இதனை அடுத்து அவருடைய பேச்சில் சந்தேகம் அடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தனக்கும் மனைவிக்கும் தகராறு ஏற்பட்டதில் அவரை சுத்தியலால் அடித்து கொலை செய்து சடலத்தை வீட்டு முன் குழி தோண்டி புதைத்து விட்டதாக கூறினார். அதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் அவரை வீட்டுக்கு அழைத்து வந்து அடையாளம் காட்டும்படி கூறினர். அதன்படி அடையாளம் காட்டப்பட்ட இடத்தில் காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் முன்னிலையில் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டது. பின்னர் உடற்கூராய்விற்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மனைவியை கொலை செய்த ஆட்டோ ஓட்டுநர் தர்மராஜை போலீசார் கைது செய்தனர். குடும்ப தகராறில் மனைவியை சுத்தியால் அடித்து கொலை செய்து சடலத்தை வீட்டு முன் குழி தோண்டி புதைத்த சம்பவம் ராமேஸ்வரம் பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.